யாரு டைம் நாம தான் பொதுமக்கள் தான் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் டைம் கொடுத்துருக்கோம். பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். அவர் வந்து 6 மாசம் டைம் கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன ஜனாதிபதியா யாருன்னு எனக்கு தெரியல. பொதுமக்கள் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தோம்னா தான் தெரியும் அவர் என்ன பண்றாரு, எப்படி பண்றாருன்னு. அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது. அவரு ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளார ஒருத்தன் என்னடான்னா அந்த குழந்தை சாகசம் பண்ணலைங்கிறான், ஒருத்தன் ரன்னிங் ரேஸ் போய் கோல்டு மெடல் வாங்கலைங்கிறான், ஒவ்வொருத்தன் அதை பண்ணல இதை பண்ணலைங்கிறான். அது எப்படி கொஞ்ச நாள் விட்டா தானே தெரியும் அந்த குழந்தை என்னென்ன சாகசம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எடுத்தங்க கவுத்தனால ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த உடக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம், இங்கே ஓனாம்பாங்க. அது கண்ணில் பிடிச்சி எருக்கம்பாலை விட்டோம்னா அது திக்கு தெரியாமல் இது பண்ணும், ஓடும், அங்கிட்டு இங்கிட்டலாம் ஓடும். அதே மாதிரி தான் இங்கே விஜய்னு ஒருத்தர் புதுசாக வந்து டக்குன்னு ஆட்சிக்கு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அதனால இவங்கெல்லாம் ஆளுக்கால் வந்து பித்து பிடிச்ச மாதிரி விளாட்றாங்க. அவருக்கு டைம் கொடுக்கணும். அவர் நின்று எப்படி பொறுத்து அடிக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் வந்து சொல்வீரன் இல்லை, செயல் வீரன். லஞ்சம் வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், லஞ்சத்தை தொடவே மாட்டோம். உயரதிகாரிகள் மினிஸ்டர் வரைக்கும் ஸ்ட்ரிக்டான உத்தரவு போட்டிருக்காங்கன்ற வரைக்கும் எந்த மினிஸ்டரும் எந்த சிஎம்மும் சொல்லாத ஒரு ஸ்டாண்டர்டான முடிவு. இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்து நம்ம வரலாறோட படிச்சதில்லை. இப்போ ஒரு முதலமைச்சர் வந்தாரு, லஞ்சம் வாங்கவே மாட்டோம், கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லி நான் சின்ன வயசுல கேள்விப்பட்டதில்லை. இதுவே பெரிய சாதனை. 1 மாசத்துக்குள்ள வேற என்ன எதிர்பார்த்த முடியும்? அங்கே வந்து இது வரைக்கும் விடலை. நாங்கள் 50 வருஷமா அந்த ஊருக்கு பஸ்ஸும் விட்டுருக்காரு. அதனால் அதில் பண்ணும்போது பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ டெண்டர் விட்டு எல்லா பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்களே, அந்த டெண்டர் விட்டு எடுக்கிறது எல்லாத்துலையும் இப்போ கமிஷன் பேசிஸ் இருந்துச்சு. அனந்தை மகள் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாய் இருந்தாங்க. திமுக வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபாய் இருந்தாங்க. இவர் அந்த இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், டேரெக்டாக மக்களோட இது வந்து டேரெக்டாக பண்ணுற சொல்லிட்டு கோப்பில் கொடுத்துருக்காரு. இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அதையும் ஒன்று எடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கமிஷன் பேசிஸ் வாங்குறாங்க அதையும் பார்த்துருக்காரு. இப்போ ஆன்லைன் பேசிஸில் எடுத்து வந்துருக்காரு. அதையும்